ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 34 சைஸ் உள்ள ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். எப்போதும் போல் எனக்கு ஆப்போசிட் ஓப்பன் சைடு, என்னோட சைடு ஃபோல்டிங் இருக்க மாதிரி நான் கிளாத்தை ஒரு வாட்டி மடித்து போட்டிருக்கேன். இந்த கிளாத் 1 மீட்டர் இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ பேக் பார்ட் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே கிளாத் அன்ஈவனாக இருந்தால் அதுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. அதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கு மேலே பேக் பார்ட் மடித்து தைக்கிறதுக்காக அந்த ஃபோல்டிங்காக ஒரு 1.5 இன்ச் வித்து இருக்க மாதிரி மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிளாத் வித்து துணி அதிகமாக இருந்தால் நீங்கள் 2 இன்ச்சு கூட ஃபோல்டிங்காக கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கு மேலே பேக் ஹைட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். பேக் ஹைட்டு 15 இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அரை இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக சேர்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன அளவு ஹைட்டு வேணுமோ அது கூட எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு மட்டும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மார்க்கிங்கை கொஞ்சம் தள்ளியும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்ட லைன் பேக் பார்ட்டோட ஹைட்டு, அதுக்கு மேலே அரை இன்ச்சு தையலுக்கான லைன் அது. இப்போ பேக் நெக்கோட உயரம் பேக் நெக்கு ஹைட்டு 9.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு வித்து 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 2.5 இன்ச்சு ப்ளஸ் 3/4 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 3/4 இன்ச்சில் அரை இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ண போயிடும். 1/4 இன்ச்சு நெக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக போயிடும். ஸோ எக்ஸ்ட்ரா 3/4 இன்ச்சு நான் தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பேக் நெக்கோட உயரம் மார்க் பண்ணதில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஆம்கோலோட உயரம் 6 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஷோல்டரில் இருந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே மார்க்கிங்கை கொஞ்சம் தள்ளியும் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது அளவுகள் மாறாமல் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைனில் தான் செஸ்ட் வித்து மார்க் பண்ணணும். செஸ்ட் வித்து 34 இன்ச்சு. 34 4ஆல் வகுத்துட்டோம்னா 8.5 இன்ச்சு கிடைக்கும். அது கூட ப்ளஸ் அரை இன்ச்சு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ 9 இன்ச்சு, அந்த 9 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே அளவு மார்க்கிங்கை நான் கீழேயும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். நீங்கள் 1 இன்ச்சு கூட விட்டுக்கலாம், அது உங்களோட சாய்ஸு. ஆம்கோல் ரவுண்டு நான் சீடியை வச்சு ரவுண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஆம்கோல் ரவுண்டு நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். டோட்டல் ஆம்கோல் ரவுண்டு 16. ஒரு சைடு 8 இன்ச்சு வேணும். அந்த 8 இருக்கா என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ண அரை இன்ச்சை விட்டுட்டு அந்த ரவுண்டில் நீங்கள் ஆம்கோல் செக் பண்ணி பார்த்து கரெக்டாக 8 இன்ச்சு வந்தால் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டு. பேக் நெக்கோட உயரம் மார்க் பண்ணோம்ல, அதில் கொஞ்சம் அகலமாக வரணுங்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு நான் அதில் ரவுண்ட் போட்டு எடுத்துக்கிறேன். 1/4 இன்ச்சு வெளியில் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அகலமாக வேணும், ஒடுங்கி வராமல் அகலமாக வேணுங்கிறவங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் பார்ட்டோட மார்க்கிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது ஆம்கோல் ரவுண்டும் செஸ்ட் ரவுண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக வரும். இப்போ பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கலாம். செஸ்ட் வித்து மார்க் பண்ணோம்ல, அது பேக் ஃபோல்டிங்கு, இது ரெண்டுலேயும் சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட் மார்க் பண்ண ஆப்போசிட் சைடு ஸ்லீவ் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃபோல்டிங் இருந்ததை இன்னொரு வாட்டி ஃபோல்டிங் வர்ற மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். இப்போ எனக்கு ஆப்போசிட் 4 ஓப்பனும் என் சைடு 2 ஃபோல்டிங்கும் இருக்குது. இப்போ ராய்ஜஸ் ஈவனாக இல்லாட்டி அதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு ஸ்லீவ் ஃபோல்டிங்காக ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன்.
அதிலிருந்து ஸ்லீவோட உயரம் வந்து 6 இன்ச்சு ப்ளஸ் வந்து அரை இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்டராம் வரைகிறதுக்காக ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 3 இன்ச்லேயும் நம்ம ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபோல்டிங்கில் இருந்து அந்த அண்டராம் வரைகிறோம்ல அந்த இடம் வந்து டச் ஆகிற மாதிரி நம்மளோட ஆம்கோல் ரவுண்டு வந்து மேட்ச் ஆகிற இடத்துல வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு ஆம்கோல் ரவுண்டு வந்து 8 இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவோட ஃபோல்டிங் வந்து 6 இன்ச்சு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1.5 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபோல்டிங்லேருந்து ஒரு 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பேக் ஆம்கோல் வந்து நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரெஞ்ச் கவ் யூஸ் பண்ணிவிட்டு பேக் ஆம்கோல் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. பேக் ஆம்கோல் வரைஞ்சதில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டருக்கு அரை இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆம்கோல் கர்வ் வந்து நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இவ்வளோ தான் ஸ்லீவ் மார்க்கிங்ஸு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது வந்து ஸ்லீவ் ஜாயினிங் ப்ளஸ் வந்து ஆம்கோல் இது எல்லாத்துலேயும் வந்து சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு டெப்த்து கொடுத்தோம்ல அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்ப சுருக்கம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் 1/4 இன்ச்சில் கூட வந்து அதோட டெப்த்து வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அதனால் வந்து கிளாத்தை வந்து கிராஸாக போட்டுட்டு நான் பேக்கில் என்ன அளவு இருக்கோ அதே அளவை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ரிமைனிங் இருக்க கிளாத்தில் வந்து நீங்கள் வந்து பேக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டை போடும்போது வந்து கிளாத் வந்து ஃபுல் கிராஸில் இருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பேக் பார்ட்டில் மார்க் பண்ண எல்லா அளவும் வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலிருந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு தேவையான அளவை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் பார்ட்டை வந்து எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் நெக்கு ஹைட்டு வந்து 6.5 இன்ச்சு அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் ஆம்கோல் வரைஞ்சதில் 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு வந்து நம்ம கர்வ் கொடுத்து எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் ஆம்கோல் கர்வ் வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து 13.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இப்போ மெயின் டாட்டோட ஹைட்டு வந்து 3 இன்ச்சும் அந்த டாட்டோட வித்து 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். 2 சைடுமே வந்து ஒரு 1.5 இன்ச்சு இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கொக்கி சைடு வர்ற லைனில் வந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு கொக்கி சைடு வர்ற டாட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் சைடு வர்ற டாட்டுக்கு வந்து ஆம்கோல் லைனில் வந்து டேப் அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு வந்து 5.5 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம ஆம்கோல் லைன் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸை மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு வந்து 6 இன்ச்சு வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாருக்குமே கரெக்டாக தான் வரும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் இறக்குனீங்கன்னா வந்து நெக்கு வந்து லூஸ் விழுகும். அந்த மாதிரி வந்து நெக்கு வந்து லூஸ் விழுகுது அப்படின்னா நெக்கு கிட்ட வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து கிராஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பீஸ் மேலே வந்து ஃப்ரண்ட் பீஸை வச்சுட்டு பட்டியோட லென்த் எவ்வளோ வருதோ அது கூட வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமைனிங் இருக்க கிளாத்தை வந்து கரெக்டாக போட்டுட்டு நம்ம அதில் வந்து பட்டி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம்.
கீழே வந்து இந்த கரைப்பகுதி இருக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் மட்டும் பட்டியோட ஃபோல்டிங்காக நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பட்டியோட லென்த்து வந்து 9 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து நான் 9.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பட்டி வந்து 4.25 இன்ச்சு வருது, அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மூணாவது பட்டி 4.5 இன்ச்சு வருது, அதையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில வந்து டாட்டோட வித்து அந்த அளவை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் நம்ம அதோட ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பட்டியோட மார்க்கிங்ஸ் முடிச்சாச்சு. இப்போ ப்ளவுஸில் இருக்க எல்லா அளவுமே வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.